இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல எப்படி வந்து யூசர் நேம் வந்து சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ டீடைலா வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம் மேப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுமே இதில் வந்து எடிட் ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதில் யூசர் நேம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி வச்சிருக்கக்கூடிய இந்த யூசர் நேம் பார்த்தீங்கன்னா வந்துருக்கும். இப்போ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி யூசர் நேம் வந்து வேணுமோ அதை நீங்கள் வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் செட் பண்ணதுமே அந்த யூசர் நேம் வந்து அவைலபிள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டிக் ஆப்ஷன் காட்டும், நீங்கள் வந்து டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து நீங்கள் ஒரு யூசர் நேம் வந்து வச்சுருப்பீங்க, அந்த யூசர் நேமில் யாராச்சும் முன்னாடியே வந்து அக்கௌண்ட் வந்து வச்சுருந்தாங்கன்னா அந்த யூசர் நேமும் உங்களால் வச்சுக்க முடியாது. அதனால் உங்களுக்கு அதை வந்து டிக் வந்து வராது. அதனால் நீங்கள் வேறு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ஆல்ட்ரு பண்ண சொல்லும். இப்போது கரெக்டாக வந்து நீங்கள் யாருமே வச்சுருக்காத ஒரு யூசர் நேமாக நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா டிக் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். வெளியில் வந்துட்டு உங்களுக்கு யூசர் நேம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இப்போ எப்படி வந்து இன்ஸ்டாகிராமில் யூசர் நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்க. அதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.